இறைவனுக்கு நன்றி. கடந்த காலங்களில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முந்தையெல்லாம் இயக்குனர் ஸ்ரீதரின் புதிய படம் பற்றிய அறிவிப்பு வந்ததும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு குதூகலம் தொடங்கிவிடும். இந்த படத்தில் இவர் என்ன புதுமை செய்திருக்கிறார் பார்க்கலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுவிடும். ரசிகர்களின் இந்த ஆர்வத்துக்கும் எதிர்பார்ப்புக்கும் ஈடு கொடுத்து நிற்கும் விதமாக தன் படங்களில் ஏதாவது ஒரு புதுமையை செய்து அவர்களை புல்லரிக்க வைத்து விடுவார் இயக்குனர் ஸ்ரீதர். ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் திரைக்கதையும் திரைக்கதை அமைப்பும் சம்பவங்களும் சுவாரஸ்யமாக அழகாக கோர்த்து இருப்பார் ஸ்ரீதர். ஒரே ஒரு செட்டுக்குள் முழு படத்தையும் சுவை குன்றாமல் தயாரிக்க முடியும் என்பதை நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்தின் மூலம் நிரூபித்தவர், சாதனை நிகழ்த்தியவர். அவருடைய படங்களின் கதைக்கு வில்லனே இல்லாமல் திரைக்கதையே சம்பவங்களே விஸ்வரூபம் எடுக்க வைக்கும் சாமர்த்தியம் ஸ்ரீதருக்கு தெரியும். கதையின் மற்றொரு கதையே ஒரு மென்மையான வில்லனாக வருவார். அதே போல அவருடைய படங்களின் நட்சத்திரங்களை மேக்கப் இல்லாமல் இயற்கையான இயல்பான அழகு தோற்றத்தில் படம் பிடித்து நடிக்க வைப்பார். நெஞ்சிருக்கும் வரை என்கின்ற திரைப்படத்தில் நடித்த அத்தனை பேரும் மேக்கப்பே போடாமல் சிவாஜி, முத்துராமன், KR விஜயா உட்பட எல்லோருமே நடித்திருந்தனர். அது ஸ்ரீதரின் படம்தான். அவருடைய பெரும்பாலான படங்களில் ஏதேனும் ஒரு விஷயத்தை வைத்திருப்பார். காதலின் கௌரவத்தை காட்டும் படம், கலைக்காக ஒரு படம், காமெடிக்காக ஒரு படம், நாட்டுப்பற்றை காட்டுவதற்காக ஒரு படம் என்று எல்லா கோணங்களிலும் புகுந்து ஏதாவது ஒரு புதுமையை செய்து கொண்டே இருப்பார். அதோடு மட்டும் நிற்காமல் தான் ஒவ்வொரு படத்திலும் முக்கிய கதாபாத்திரத்தில் புதுமுகங்களையே அறிமுகப்படுத்தி வந்தார். அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட புதுமுகங்கள் ஒவ்வொருவரும் இன்றளவும் பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள். முதலில் அவர் அறிமுகப்படுத்தினது ஜெயலலிதாவை தான் தமிழில் அறிமுகப்படுத்தினார். வெண்ணிராடை படத்தில் காஞ்சனாவை அறிமுகப்படுத்தினார். அதே போல ரவிச்சந்திரனை, அதே போல முத்துராமனை, இப்படி நிறைய பேர் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டனர். வெண்ணிராடை மூர்த்தி கூட அவரால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டார். ஆகவே ஸ்ரீதர் ஒரு ஸ்டார் மேக்கர் மட்டுமல்ல, அவர் ஒரு ஸ்டார் டைரக்டரும் கூட. இவரிடம் உதவி இயக்குநர்களாக பயிற்சி எடுத்துக்கொண்டவர்கள் KS கோபாலகிருஷ்ணன், P மாதவன், CV ராஜேந்திரன், P வாசு, சந்தான பாரதி போன்றவர்கள் ஸ்ரீதரால் உருவாக்கப்பட்டவர்கள்தான். இயக்குனர் ஸ்ரீதரின் படைப்புகளில் பெரும்பாலும் காதல்தான் அதிகமாக மையம் கொண்டிருக்கும். அதிலும் முக்கோண காதல் என்கிற புதிய கோணத்தை தமிழ் சினிமாவுக்குள் ஸ்டைலாக புகுத்தியவர் அவர்தான். இவரின் படங்களில் காதலுக்கு சிறப்பிடம் உண்டு. ஸ்ரீதர் படைப்புகளில் சுலபத்தில் வெற்றியடைந்த காதலே கிடையாது. காதலுக்காக கதாநாயகன் கதாநாயகி பெரிய போராட்டமே நடத்த வேண்டி இருக்கும். காதலர்கள் பெரும்பாலும் ஏமாற்றத்தை தான் சந்திக்க நேரிடுகிறது. கதாநாயகன் கதாநாயகியை தோற்க வைத்து அதன் மூலம் இயக்குனர் வெற்றி பெற்று விடுகிறார். காதல் என்பது புனிதமானது. வாழ்க்கையில் காதலை சந்திக்காத மனிதனே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவனுக்குள் காதல் விதை விழுந்திருக்கும். காதல் ஒரு வீரியமுள்ள விதை என்பதால் ஸ்ரீதர் அதை தன் கையில் எடுத்துக்கொண்டு காதல் விதையை பல வடிவங்களில் பயிர் செய்து மக்கள் மனங்களில் அதை அறுவடை செய்து அதை பதிய வைத்தார். அதாவது அந்த காலத்தில் காதலுக்கு அப்படி ஒரு மகத்துவம் இருந்தது. இன்றைக்கு காதல் என்பது இல்லை என்பது வேறு விஷயம். காதலை பிரதானமான ஆயுதமாக வைத்து ஸ்ரீதர் 1963ஆம் ஆண்டு எழுதி இயக்கி தயாரித்து வெளியிட்ட படம் நெஞ்சம் மறுப்பதில்லை. அந்த படமும் ஒரு வித்தியாசமான காதல் கதைதான். இதில் பூர்வ ஜென்ம காதல் என்கின்ற புதிய கோணத்தில் கதையை பின்னி இருந்தார், திரைக்கதை அமைத்திருந்தார் ஸ்ரீதர். படத்தில் கல்யாண்குமார், தேவிகா, நம்பியார் உட்பட பலர் நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர். சரி, நெஞ்சம் மறப்பதில்லை படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம். கிராமத்தில் உள்ள தனது நண்பன் வீட்டுக்கு வரும் கல்யாண்குமார் அங்கே சித்தப்பிரமை பிடித்த நண்பனின் தங்கை தேவிகாவை பார்க்கிறார். அந்த முகம் தனக்கு நன்றாக பரிச்சயமான முகமாகவும் அவளும்
அவளுக்கும் தனக்கும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருப்பது போலவும் கல்யாண்குமாரின் நெஞ்சில் நினைவலைகள் வந்து மோதுகிறது. கல்யாண்குமார் கிராமத்தை சுற்றி பார்க்க செல்லும் போது அந்த இடங்களில் எல்லாம் தனது காலடி சுவடுகள் முன்பே பதிவானது போலவும் அவை ஏற்கனவே பழக்கப்பட்ட இடம் போலவும் ஓர் உணர்வு வந்து முந்துகிறது. அங்கே ஒரு பாழழிந்த பங்களாவை பார்த்தபோது அது தான் ரொம்ப காலமாய் வாழ்ந்து வந்த வீடு போலவே ஒரு தோற்றம் அவருக்குள் ஏற்படுகிறது. பாழடைந்த அந்த கட்டிடத்தின் இடுபாடுகளுக்கிடையே பார்த்தபோது கம்பீரத்தோடு நிற்கும் கல்யாண்குமாரின் புகைப்படமும் அவரது ஜமீன்தார் குடும்பத்தாரின் புகைப்படங்களும் தென்படுகின்றன. அவரது நெஞ்சில் நினைவலைகள் எழுந்து ஆர்ப்பாட்டம் நடத்தவே பூர்வ ஜென்ம கதை நம் முன்னால் விரிகிறது. கடந்த ஜென்மத்தில் கல்யாண்குமார் ஒரு பெரிய ஜமீன்தார் குடும்பத்தின் வாரிசு. நம்பியார் அவரது அப்பா. ரொம்பவும் கண்டிப்பான மனிதர். அதே கிராமத்தில் ஜமீனுக்கு சொந்தமான பண்ணையில் கூலி வேலை செய்பவர். அவருடைய மகள், அழகு மகள் தேவிகா, ஆர்ப்பாட்டமில்லாத அழகு சிலை. தேவிகாவின் அழகும் கல்யாண்குமாரை அடிமையாக்குகிறது, மயக்குகிறது. பண்ணையார் குடும்ப வாரிசு என்று தெரிந்தால் காதல் கைகூடாமல் போகும் அபாயம் இருப்பதால் தேவிகாவிடம் தன்னை ஒரு பண்ணை ஆள் என்று அறிமுகப்படுத்தி காதலை தொடர்கின்றார் கல்யாண்குமார். இந்த விவகாரம் கண்டிப்பான ஜமீன்தார் நம்பியாருக்கு தெரிய வருகிறது. அவர் ஆவேசம் அடைகிறார். எவ்வளவோ கண்டித்தும் பார்த்தும் கூட தன்னுடைய மகன் கல்யாண்குமார் தன் காதலை கைவிடுவதில்லை, இந்த ஜென்மத்துக்கு அவள்தான் என் மனைவி என ஆணித்தரமாக சொல்லவே, இந்த ஜென்மம் மட்டும் இல்லடா, இன்னும் 7 ஜென்மம் எடுத்து வந்தாலும் உங்க 2 பேரையும் நான் சேர விடமாட்டேன்டா என்று ஜமீன்தாரும் பதிலுக்கு சபதம் போடுகிறார். அதே இரவில் நம்பியார் பண்ணை ஆட்களை ஏவி விட்டு தேவிகாவின் குடிசை வீட்டுக்கு தீ வைக்கிறார். அதில் தேவிகா தீக்கிரையாகிறார். காதலியின் கோரசாவு கல்யாண்குமாரின் இதயத்தில் பேரிடியை இறக்கி வைக்கிறது. அந்த அதிர்ச்சியில் அவரும் அதிர்ந்து போய் அப்படியே மரணம் தழுவுகிறார். ஒரு காதல் சாம்ராஜ்யம் அங்கு சமாதியாகிறது. மீண்டும் அவர்கள் மறுஜென்மம் எடுத்து வருகிறார்கள். நண்பனிடம் எடுத்து சொல்லி போன ஜென்மத்தில் இவர்களுக்குள் நடந்த அந்த காதலை சொல்லி நண்பனின் தங்கையை தனக்கு கல்யாணம் வைக்க வேண்டும் என்று சம்மதம் கேட்கிறார் கல்யாண்குமார். பூர்வ ஜென்மத்தின் அடையாள சின்னமாக இருக்கும் அந்த பழைய பங்களாவுக்கு தேவிகாவை அழைத்து போகும்போது அவருக்குள்ளேயும் பழைய நினைவு அலைகள் ஆர்ப்பரிக்கிறது. உடனே அவரும் அவருடைய நினைவலைகள் ரீவைண்ட் ஆகிறன. பூர்வ ஜென்மத்து சம்பவங்கள் அலையலையாக வருகிறது. தன் காதலன் கல்யாண்குமாரை அடையாளம் கண்டு கொள்கிறார். சித்தப்பிரமை தெளிவாகிறது. காதலர்கள் மகிழ்கிறார்கள். அதே நேரத்தில் சிதிலமடைந்த இடுபாடுகள் நடுவே முக சுருக்கம் விழுந்து இறுக்கமான முகம் ஒன்று தோன்றி அசுரத்தனமாக சிரிக்கிறது. அதை கண்ட காதலர்களுக்கு அதிர்ச்சி. தூணை உடைத்து கொண்டு கிளம்பிய நரசிம்மனாக ஒரு வெறியோடு வெளியே வருகிறார் நம்பியார். இந்த ஜென்மத்திலும் உங்களை சேர விட மாட்டேன் என்று பழைய மூர்க்கத்தனம் மாறாமல் அசூரத்தனமாக சிரிக்கின்றார், குதிக்கின்றார் நம்பியார். இதுதான் நெஞ்சம் மறப்பதில்லை படத்தின் பூர்வ ஜென்ம காதல் கதை. படத்திற்கு வலு சேர்த்தது MSVயின் இசையும் கவியரசு கண்ணதாசனின் நெஞ்சம் மறப்பதில்லை அது நினைவை இழப்பதில்லை என்ற பாடலும், நிலவுக்கும் மலருக்கும் ஜாதி இல்லை, இரவுக்கும் பகலுக்கும் பேதம் இல்லை போன்ற பாடல்கள் சிறப்பாக அந்த படத்தை பாடலாக பதிவு செய்திருந்தனர். பூர்வ ஜென்ம காதல் கதையான நெஞ்சம் மறப்பதில்லை பெரும் வெற்றி பெற்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.